இந்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட்டு பாலிசி நோட்டு ஆதி திராவிடர் அண்டு ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டோடைய தான் பார்க்க போகிறோம். 2025க்கான அப்டேட்டட் பாலிசி நோட்டுடைய ஒரு ஜிஸ்ட்டு தான் இது. சரிங்களா? ஸோ ஒரு திருக்குறள், ஃபஸ்ட்டு திருக்குறள் என்னென்னா, கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்து உலகு அப்படின்னு சொல்லி திருக்குறள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய மீனிங் என்னென்னா, கருமம், ஸோ அந்த செயல் வந்து சிதையாமல் அதை மட்டும் நோக்கி செஞ்சோம்னா இந்த உலகமே நம்ம என்னாலும் அதுக்கு வந்து நம்ம உரிமையாளர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்து உலகு. ஸோ ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த 25 பட்ஜெட்டில் எவ்வளோ ஒதுக்கியிருப்பாங்கன்னா 3924.12 crore rupees ஒதுக்கியிருப்பாங்க. ஸோ ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது 1988 1988 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. சென்டர் ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்விட்டி, ஸோ இது வந்து மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க்கில் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் விங், இது வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய ஒரு விங்கு. ஸோ இது வந்து இவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா, ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் 1955 வந்து என்ஃபோர்ஸ் பண்ணணும். ஆல்சோ எஸ்சி/எஸ்டி ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி ஆக்ட் 1989, ஸோ இதை அமெண்ட் பண்ணது 2015 அமெண்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு ஆக்டையும் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் விங்குக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு ட்ரைபல் ரிசர்ச் சென்டர் வந்து நீல்கிரிஸில் அமைச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு ஸ்டேட் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ், ஸோ கமிஷன் வந்து கான்ஸ்டியூட் பண்ணப்பட்டது 13/10/2021 அன்னைக்கு ரீகான்ஸ்டியூட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு ட்ரைபல் அட்வைசரி கவுன்சில் அப்படின்னு சொல்லக்கூடியது 1961 கொண்டு வந்து ரீகான்ஸ்டியூட் பண்ணது 2023 ரீகான்ஸ்டியூட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு ட்ரைபல் வெல்ஃபேர் போர்டு வந்து 2007 கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? 2023 ரீகான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு கிளீனர்ஸ் ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் போர்டு 2007 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ரீகான்ஸ்டியூட் 2023. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு நரிக்குறவர்களுக்கான வெல்ஃபேர் போர்டு, ஸோ இது வந்து 2008 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ரீகான்ஸ்டியூட் 2023. நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு குதிரை வண்ணார் வெல்ஃபேர் போர்டு, ஸோ இது வந்து 2009 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டு 2023 அகைன் மறுபடியும் ரீகான்ஸ்டியூட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான வெல்ஃபேர் போர்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், எஸ்சி எஸ்பி அண்ட் டிஎஸ்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஷெட்யூல்டு காஸ்ட் சப் பிளான் அண்ட் ட்ரைபல் சப் பிளான். சரிங்களா? ஸோ இது வந்து 1976 இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க, அதாவது ட்ரைபல் சப் பிளானு. ஸோ ஷெட்யூல்டு காஸ்ட் சப் பிளான் வந்து 1980 சரிங்களா? ஸோ ட்ரைபலுங்கிறது 1976 ஷெட்யூல் காஸ்ட் சப் பிளான் வந்து 1980 இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர், ஸோ அவங்களுடைய பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 20.01%. இங்கே வந்து ட்ரைபல் பீப்புள் வந்து 1.17% வந்து இருக்காங்க. சரிங்களா? ஸோ டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் பிளான், ஸோ அதாவது டெவலப்மெண்ட் ஆக்ஷன் பிளான் ஃபார் ஷெட்யூல்டு காஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் வந்து 2024 ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? 29/5/2024 அன்னைக்கு டெவலப்மெண்ட் ஆக்ஷன் பிளான் வந்து எனாக்ட் பண்ணப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட்டு ஆதி திராவிடர் வெல்ஃபேர். சரிங்களா? ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன முன்னெடுப்புகள் எடுத்திருக்காங்க, ஸ்கீம்ஸ், இனிஷியேட்டிவ்ஸ் சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு அம்பேத்கர் அவர்களுடைய ஒரு கோட்டு, ஸோ எஜுகேஷன் அப்படிங்கிறது வாட் மேக்ஸ் பர்சன் ஃபியர்லெஸ், டீச்சர்ஸ் ஹிம் தி லெசன் ஆஃப் யுனைட்டி, மேக்ஸ் ஹிம் அவேர் ஆஃப் இஸ் ரைட்ஸ் அண்ட் இன்ஸ்பைர்ஸ் ஹிம் டு ஸ்ட்ரகிள் ஃபார் இஸ் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் அவர்களுடைய ஒரு விஷன் வந்து கோட்டாக கொடுத்துருக்காங்க. ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒதுக்கிருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து 3231.92 crore rupees வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் ஹையர் எஜுகேஷன், ஸோ ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப் ஃபார் ஹையர் எஜுகேஷன், அப்ராடில் போய் படிக்கிறதுக்கான ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஃபேமிலி இன்கம் 8 lakh இருந்தால் அப் டு 36 lakh வரைக்கும் வாங்கிக்கலாம். ஸோ ஃபேமிலி இன்கம் 12 lakh வரைக்கும் இருக்குன்னா அப் டு 24 lakh வரைக்கும் நீங்கள் அந்த ஸ்காலர்ஷிப் வந்து எலிஜிபிள். சரிங்களா? ஸோ அந்த ஸ்டூடெண்ட் வந்து மேக்ஸிமம் கண்டிப்பாக எந்த மாதிரியான யூனிவர்சிட்டியில் என்ரோல் பண்ணியிருக்கணும்னா, அந்த யூனிவர்சிட்டி வந்து வித்தின் டாப் 1000 இன் QS குவாக்கர்லி சைமன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங்கில் டாப் 1000 இருக்கணும். ஸோ அந்த யூனிவர்சிட்டியில் என்ரோல் பண்ணால் மட்டும்தான் இந்த ஸ்காலர்ஷிப் வந்து கொடுப்பாங்க. ஸோ 2024 இந்த டாப் 1000 இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, கார்னல், லண்டன் ஸ்கூல் ஆஃப் ஹைஜீன் அண்டு ட்ராபிக்கல் மெடிசின், யூனிவர்சிட்டி ஆஃப் எடின்பர்க், யூனிவர்சிட்டி ஆஃப் பிரிஸ்டல். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து அந்த டாப் 1000 இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ரீநேம் பண்ணியிருப்பாங்க. அண்ணல் அம்பேத்கர் ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப் ஃபார் ஹையர் எஜுகேஷன் ரீநேம் பண்ணியிருப்பாங்க. 65 crore rupees வந்து ஒதுக்கியிருக்காங்க இந்த இயருக்கு. நெக்ஸ்ட் வந்து இன்சென்டிவ் ஃபார் ஃபுல் டைம் PhD ஸ்காலர்ஸுக்கான இன்சென்டிவ் 2000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கொடுக்குறாங்க, 2000 பேருக்கு. ஸோ 2021 அந்த ஃபேமிலி இன்கம் சீலிங் வந்து 8 lakh இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ 8 லட்சம் வரைக்கும் இன்கம் இருக்குது, அதுக்குள்ளே இருக்குன்னா அவங்க வந்து இந்த PhD ஸ்காலர்ஷிப் வந்து நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ 1 lakh வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ 1 lakh per year. ஸோ 2025 20 crore rupees வந்து ஒதுக்கியிருக்காங்க.
இது போக எஜுகேஷனல் ஸ்கீம்ஸ் சொல்லி பார்த்தோம்னா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் சரிங்களா. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் மேலே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு ஸோ ஆனுவல் இன்கம் 2.50 லேக்குள்ளே இருக்கணும். ஸோ யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு பேருமே ஃபண்ட் பண்ணுவாங்க 60-40 அப்படிங்கிற ரேஷியோவில். நெக்ஸ்ட் போஸ்ட் மெட்ரிக் ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுவும் யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் 60-40 ரேஷியோவில் ஷேர் பண்ணிப்பாங்க. 2 காம்பனண்ட் இருக்குது கிளாஸ் 9th அண்ட் 10th ஸ்டூடெண்ட் சரிங்களா. 9 அண்ட் 10th ஸ்டூடெண்ட்டுக்கானது. ஸோ ஃபேமிலி இன்கம் 2.50 லேக்குள்ளே இருக்கணும். காம்பனண்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் இன்வால்வ்டு இன் கிளீன்லினஸ். ஸோ வந்து துப்புரவு தொழிலாளர்கள். ஸோ அவங்களுக்கு வந்து கிளாஸ் 1லேருந்து 10 வரைக்கும் ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ஸ்பெஷல் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடியது சரிங்களா. ஸோ இட் டார்கெட் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் அனேபிள் டு கெட் பெனிஃபிட் ஃப்ரம் யூனியன் கவர்மெண்ட்ஸ் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் சரிங்களா. ஸோ அந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வாங்காதவங்களுக்கு இந்த ஸ்பெஷல் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் சரிங்களா. ஸோ அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக கிரெடிட் ஆகிடும். ஸோ ஆனுவல் இன்கம் 2.50 லேக்குள்ளே இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ஹையர் எஜுகேஷன் ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் சரிங்களா. ஸோ இது வந்து ஆர்ட்ஸ், சயின்ஸு அண்டு பாலிடெக்னிக் கோர்சஸ் கொடுக்குறாங்க. யூஜினா 7,500, பிஜினா 8,000 ருபீஸ் வந்து கொடுக்குறாங்க. ஆனுவல் இன்கம் 2.50 லேக்குள்ளே இருக்கணும். ஸோ இது போக ஸ்பெஷல் இன்சென்டிவ் ஸ்கீம் ஃபார் கேர்ள் சில்ட்ரனுக்கான ஸ்பெஷல் இன்சென்டிவ் ஸ்கீம். ஸோ கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டு ஸ்கூல்ஸில் படிக்கக்கூடிய கேர்ள் சில்ட்ரனுக்கு ஸோ பர் ஆனம் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 3rd-லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைக்கு 500. ஸோ 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைக்கு 1000. அதுக்கப்புறம் 7th அண்ட் 8th படிக்கக்கூடிய குழந்தைக்கு 1,500 ருபீஸ் வந்து இன்சென்டிவாக கொடுக்குறாங்க. அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட்டு எஜுகேஷனல் டூர் டு ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ் சரிங்களா. ஸோ அவங்க எஜுகேஷனல் டூர் வந்து கூப்பிட்டு போகிறாங்க. 25,000 பர் ஸ்கூலுக்கு வந்து இதுக்காக அலாட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஹை அண்ட் ஹை செகண்டரி ஸ்கூல்ஸுக்கு. நெக்ஸ்ட் வந்து லா படிச்சிருக்கக்கூடிய அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்டர்ன்ஷிப்காக ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறாங்க சரிங்களா. ஸோ அது வந்து ஃபைனல் இயரில் கவர்மெண்ட் லா காலேஜில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸோ ஸ்காலர்ஷிப் ஆஃப் ₹10,000 வந்து கொடுக்குறாங்க டு சப்போர்ட் இன்டர்ன்ஷிப் வித் டாப் லா ஃபார்ம்ஸ் ஆர் சீனியர் அட்வொகேட்ஸ். அதுவே வந்து ஜட்ஜஸ் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் அண்ட் மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய அவங்களுக்கு கீழே வந்து இன்டர்ன்ஷிப் ஸ்காலர்ஷிப்பாக 10,000 ருபீஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்கில் வவுச்சர் ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடியது மேக்ஸிமம் 25,000 ருபீஸ் வந்து ஸ்கில் ட்ரைனிங் வவுச்சராக கொடுக்குறாங்க. ஸோ 60% இல்லை அதுக்கு மேலே மார்க் வாங்கியிருக்கக்கூடிய அந்த கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன், டெக்னிக்கல் கோர்சஸ் முடித்தவங்களுக்கு ஸோ மினிமம் 60% மார்க் வந்து செக்யூர் பண்ணியிருக்கணும். ஸோ 25,000க்கான ஸ்கில் வவுச்சர் ட்ரைனிங்கான அந்த வவுச்சர் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என் கல்லூரி கனவு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு கெரியர் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் கேம்ப் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் கண்டக்ட் பண்ணுறாங்க. 2 ஃபைனல் இயர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் ஹையர் எஜுகேஷன் சரிங்களா. ஸோ காலேஜ் என்ன காலேஜ் சேரணும் அப்படின்றதுக்காக அந்த கேம்ப்பு. நெக்ஸ்ட் கெரியர் ஃபேர் கேம்ப் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுவும் ஆல் டிஸ்ட்ரிக்ட் மாடல் ஸ்கூல்ஸில் கண்டக்ட் பண்ணக்கூடியது சரிங்களா. ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ CUET, QT, NEET, JEE, NIFT சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐ ஹாவ் அ ட்ரீம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து ஹார்ட் அண்ட் லீடர்ஷிப் ட்ரைனிங் அம்பத்தூரில் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 8th and 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்காக. நெக்ஸ்ட்டு வந்து அம்பேத்கர் அவர்களுடைய ஒரு கோட்டு கொடுத்துருக்காங்க. தி ப்ராக்ரஸ் ஆஃப் எனி சொசைட்டி டிபெண்ட்ஸ் ஆன் தி ப்ராக்ரஸ் ஆஃப் எஜுகேஷன் இன் தட் சொசைட்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இனோவேஷன் ட்ரைனிங் டு ஆல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்ஸ் அண்டர் த ப்ரோக்ராம் புதியதோர் உலகு செய்வோம். ஸோ இது வந்து ஆணைக்கட்டி கோயம்புத்தூரில் நடந்திருக்கும். ஸோ புதியதோர் உலகு செய்வோம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெட் மாஸ்டருக்கான ஒரு இனோவேஷன் ட்ரைனிங். நெக்ஸ்ட்டு நல்லோசை. ஸோ நல்லோசை அப்படிங்கிறது காலேஜ் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் சரிங்களா. ஸோ நல்லோசை. நெக்ஸ்ட் வந்து கற்றல் இனிது அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்கூல் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் வந்து சம்மர் ஸ்கில் கேம்ப்பு களம் ஆடு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அவங்களுக்கு வந்து ஆர்ட்டு ஸ்கில் டெவலப்மெண்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றி அவேர்னஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த களம் ஆடு அப்படின்னு சொல்லக்கூடிய சம்மர் ஸ்கில் கேம்ப் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இது போக வேறு என்ன சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அயோத்திதாச பண்டிதர் ஹேபிடேஷன் டெவலப்மெண்ட் ஸ்கீம் சரிங்களா. ஸோ இது வந்து ஆதி திராவிடர் ஹேபிடேஷன்ஸில் பேசிக் அமெனிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீம். 1,000 crore rupees 5 இயர்ஸுக்கு நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும் சரிங்களா. ஸோ 5 இயர்ஸ்க்கான ஸ்கீமு 1,000 crore rupees. அப்போ ஒரு இயருக்கு 200 crore rupees வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க. 120 வில்லேஜ் நாலேஜ் சென்டர்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டிருக்கு இந்த அயோத்திதாச பண்டிதர் ஹேபிடேஷன் டெவலப்மெண்ட் ஸ்கீம் கீழே. நெக்ஸ்ட் வந்து PMAGY. ஸோ PM பிரதான் மந்திரி ஆதர்ஸ் கிராம்
யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது வில்லேஜஸ் வித் மோர் தென் 40% ஆதி திராவிட பாப்புலேஷன் வந்து செலக்ட் பண்ணி அங்கே வந்து பேசிக் ஃபெசிலிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் இது. ஸோ இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஐடென்டிஃபை அண்ட் ஃபுல்ஃபில் நீட்ஸ் அண்ட் ப்ரொமோட் இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் இன் தட் செலக்டட் வில்லேஜஸ். ஸோ யூனியன் கவர்மெண்ட் வந்து 20 lakh per வில்லேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரிங்களா. ஸோ மொத்தம் 2919 வில்லேஜஸ் வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா. அதாவது 2018 2024 வரைக்கும் ஒர்க்கை கண்டக்ட் பண்ணுறதுக்காக 2919 வில்லேஜஸ் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் 2913 வில்லேஜஸ். சரிங்களா. ஸோ 6 வில்லேஜஸ் தவிர 2913 வில்லேஜஸ் வந்து டிக்ளேர்ட் ஆஸ் ஆதர்ஸ் கிராம் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில். நெக்ஸ்ட் வந்து இஷ்யூன்ஸ் ஆஃப் ஃப்ரீ அவுட் சைட் பட்டா டு ஆதி திராவிடர் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ். சரிங்களா. ஸோ ஆனுவல் இன்கம் சீலிங் வந்து 1 lakh உள்ள இருக்கணும். சரிங்களா. ஸோ இது வந்து 1 lakh இருக்கணும். மற்ற இடங்கள்லாம் 2.50 lakh படிச்சிருப்பாங்க ஸ்காலர்ஷிப்லாம். ஸோ இங்கே வந்து 1 lakh இருந்தால் அவங்களுக்கு வந்து ஃப்ரீ அவுட் சைட் பட்டா வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ரூரலில் இருந்தால் 3 சென்ட்டுக்கும், முனிசிபாலிட்டினா 1.5 சென்ட், ஸோ 1.5 சென்ட், கார்பரேஷன்னா 1 சென்ட்டுக்கு லேண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க பட்டாவோட. சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஆர்ட்ஸ் அண்ட் லிட்ரேச்சர் டெவலப்மெண்ட் சொசைட்டி. சரிங்களா. ஸோ இவங்க வந்து ரைட்டர்ஸ்க்கான ப்ரைஸ் மணி ப்ரொவைட் பண்ணுவாங்க. 1 lakh rupees வந்து கொடுக்குறாங்க 11 ரைட்டர்ஸ்க்கு. நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்லேஷன் ஆஃப் கீ ஒர்க்ஸ் அவங்க தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. சரிங்களா. ஸோ சில புக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த புக்ஸ் வந்து பார்த்துப்போம். ஒரு 6 புக்ஸ். டுவர்ட்ஸ் அ நான் பிராமின் மில்லனியம் ஃப்ரம் அயோத்திதாஸ் டு பெரியார் அப்படின்னு சொல்லக்கூடிய புக் எழுதினவங்க கீதா அண்டு எஸ்வி ராஜதுரை. நெக்ஸ்ட் வந்து கருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய புக் எழுதினவங்க பாமா. டிரான்ஸ்லேட் பண்ணது லக்ஷ்மி ஹோல்ம்ஸ்டாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. டார்க் இன்டீரியர்ஸ் எஸ்ஐஸ் ஆன் கேஸ்ட் அண்ட் கல்ச்சர் ராஜா கௌதமன். ஸோ டிரான்ஸ்லேட் பண்ணது தியோடர் பாஸ்கரன். ஸோ கூகை அப்படின்னு சொல்லக்கூடியது ஷோ தர்மன். ஸோ அதை டிரான்ஸ்லேட் பண்ணவர் வசந்த சூர்யா. நெக்ஸ்ட் வந்து தி ஸ்கேர் அப்படிங்கிறது KA குணசேகரன். ஸோ குணசேகரன் எழுதியிருப்பார். டிரான்ஸ்லேட் பண்ணது வி கதம்பரி. நெக்ஸ்ட் தி கிரிப் ஆஃப் சேஞ்ச் written and translated by சிவகாமி. ஸோ P சிவகாமி. grip of change written and translated by P சிவகாமி. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான புக்ஸ். ஏன்னா அந்த புக்ஸில் வந்து கொடுத்த ஆத்தர்ஸ் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டாக்டர் அம்பேத்கர் அவார்டு. சரிங்களா. ஸோ இது வந்து ஆனுவலி கொடுக்கக்கூடியது. சீஃப் மினிஸ்டர் ஆன் திருவள்ளுவர் டே அன்னைக்கு ப்ரொவைட் பண்ணுவார். ஸோ கொடுப்பார் அந்த அவார்டு. 5 lakh rupees வந்து ப்ரைஸ் இருக்குது. சர்டிஃபிகேட் வந்து 8 gram கோல்டு மெடல் கொடுப்பாங்க. சரிங்களா. ஸோ சின்ஸ் 98 to 2024 வரைக்கும் இது வரைக்கும் 27 இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. 2024 வாங்கின அவார்டி வந்து டாக்டர் D ரவிக்குமார். ஸோ வந்து லோக்சபா MP. நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் விஜிலன்ஸ் கமிட்டி. சரிங்களா. ஸோ இவங்க வந்து அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணுறதுக்காக கொண்டு வரப்படக்கூடிய ஒரு கமிட்டி. சேர்மன் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருப்பார். ஸோ அப்பீல் போகணும் அப்படின்னா ஆர்டிகல் 226 கீழே ஹைகோர்ட்லேயும், ஆர்டிகல் 136 கீழே சுப்ரீம் கோர்ட்லேயும் வந்து இவங்க கொடுக்கக்கூடிய அந்த வெட்டிக் வச்சு நீங்கள் வெட்டிக்கு அகேன்ஸ்டாக அப்பீல் வந்து போய்க்கலாம். நெக்ஸ்ட்டு இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி ஆக்ட். சரிங்களா. ஸோ ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் 1955, SC/ST ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி ஆக்ட் 1989, அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2015. சரிங்களா. ஸோ அந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ரூல்ஸ் வந்து 95 வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ் 2016 அண்டு 2018 கொண்டு வந்திருக்காங்க. சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் யூனிட் வந்து 1972 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. இதில் வந்து இந்த யூனிட்டில் யாரும் இருப்பாங்கன்னா IG இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், அப்புறம் 38 டெபுட்டி சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் வந்து இதில் இருக்காங்க டிஸ்ட்ரிக்ட் லெவலில். ஸோ லீகல் ஹெல்ப்லைன், ஸோ லீகல் அட்வைஸ்க்கான ஹெல்ப்லைன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி ஆக்ட் கீழே. 14566, இன்னொன்று 1800 2021 1989. ஸோ 2021 1989 1800. ஸோ இன்னொரு ஹெல்ப்லைன் வந்து 14566 அப்படின்னு சொல்லக்கூடியது. இது போக 23 எக்ஸ்க்ளூசிவ் ஸ்பெஷல் கோர்ட்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. சரிங்களா. ஸோ இவங்க ஆஃபர் பண்ணக்கூடிய அந்த விக்டிம்க்கு மினிமம் ரிலீஃப் ஃபண்டாக பார்த்தீங்கன்னா ஸோ 1 lakh rupees-ம் மேக்ஸிமம் 12 lakh rupees-ம் வந்து மினிமம் ரிலீஃப் ஃபண்டாக வந்து அவங்க இந்த கோர்ட் வந்து ஸ்பெஷல் கோர்ட்ஸ் வந்து ஆஃபர் பண்ண முடியும். ஸோ அதுக்கான பவர் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மனிதநேய வார விழா. ஸோ மனிதநேய வார விழா அப்படின்னு சொல்லக்கூடியது சமத்துவ விருந்து கண்டக்ட் பண்ணக்கூடியது. சரிங்களா. ஸோ எவ்ரி இயர் 24 to 30 January வந்து கண்டக்ட் பண்ணப்படும் ஆல் டிஸ்ட்ரிக்டில். ஸோ அதனால் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் 50,000 வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. வாலண்டரி ஆர்கனைசேஷனும் இதை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அரேஞ்ச் பண்ணுவாங்க சமத்துவ விருந்து. வாலண்டரி ஆர்கனைசேஷனாக இருந்தால் NGOஸாக இருந்தால் 25,000 rupees வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பெஸ்ட் வில்லேஜஸ் வித் சோசியல் ஹார்மனி. சரிங்களா. ஸோ சமூக நல்லிணக்கத்தோடு இருக்கக்கூடிய அந்த வில்லேஜஸுக்கு கொடுக்கக்கூடிய அவார்டு. சரிங்களா. ஸோ அந்த வில்லேஜஸ் வந்து செலக்ட் பண்ணி 10 lakh rupees வந்து கேஷ் ரிவார்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு சமத்துவம் காண்போம். சமத்துவம் காண்போம் அப்படிங்கிறது ஒரு அவேர்னஸ் ட்ரைனிங், ஒரு கேம்ப் தான். சரிங்களா. ஸோ கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸுக்கு 40 lakh வந்து ஒதுக்கியிருக்காங்க. சரிங்களா. ஸோ இது
கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் இல்லாமல் இந்த டிஸ்ட்ரிக்ட் விஜிலன்ஸ் அண்ட் மானிட்டரிங் கமிட்டிஸ், கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் அண்ட் என்ஜிஓஸ் இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு அவேர்னஸ் ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் தான் சமத்துவம் காண்போம் அப்படின்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து லேண்ட் அக்விசிஷன் for construction of burial grounds and parkways is done in accordance with தமிழ்நாடு லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் 1978. சரிங்களா? ஸோ அந்த ஆக்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, 1978. சரிங்களா? ஸோ இப்போ ஒரு கேஷ் ஃப்ரீ பரியல் கிரவுண்ட் இருக்கக்கூடிய அந்த வில்லேஜஸுக்கு வந்து 10 lakh rupees வந்து ரிவார்ட் கொடுக்குறாங்க. ஸோ மொத்தம் 3 villages per district வந்து செலக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு அந்த ஆதி திராவிடர் ட்ரைப்ஸ் அண்டு கிறிஸ்டியன் ஆதி திராவிடர்ஸுக்கு ஃபியூனரல் எக்ஸ்பென்சஸ்க்கு 5,000 rupees வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுடைய முக்கியமான இனிஷியேட்டிவ்ஸ். நெக்ஸ்ட் வந்து ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தோம்னா தொல்காப்பியமில் சொல்லிக்கக்கூடிய ஒரு கோட். ஸோ வருணன் மேய பெருமணல் உலகமும் முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் என சொல்லிய முறையா சொல்லவும் படுவுமே. தொல்காப்பியம். ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட். சரிங்களா? ஸோ டைரக்டரேட் ஆஃப் ட்ரைபல் வெல்ஃபேர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது 2000. ஸோ டைரக்டரேட் ஆஃப் ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், ஸோ அது எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது 1988. ஸோ ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் வந்து டைரக்டரேட் 2000 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்காங்க. ஸோ 2011 சென்சஸ் படி பார்த்தீங்கன்னா 7,94,697 ட்ரைபல் பீப்புள் வந்து இருக்காங்க. ஸோ டோட்டலாக 36 ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் வந்து தமிழ்நாட்டில் வசிச்சுட்டு வராங்க. சரிங்களா? ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2023 நரிக்குறவர் அண்டு குருவிக்காரு, ஸோ இவங்க 2 பேரும் வந்து ஷெட்யூல் ட்ரைப்ஸில் வந்து இன்க்ளூட் பண்ணப்பட்டிருப்பாங்க. அப்போ ப்ரெசன்ட் பாப்புலேஷன் வந்து 8,41,558 இருக்குது. அதாவது 1.17% ஆஃப் டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் த ஸ்டேட். நெக்ஸ்ட் வந்து இன்டகிரேட்டட் ட்ரைபல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 10 ஹில்லி ஏரியாஸ் வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க 7 டிஸ்ட்ரிக்டில். சரிங்களா? ஸோ அங்கே வந்து ட்ரைபல் பாப்புலேஷன் 50% ஆர் மோர் இருக்கும். சரிங்களா? ஸோ 7 டிஸ்ட்ரிக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம், நாமக்கல், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, திருச்சிராப்பள்ளி, தருமபுரி, திருப்பத்தூர். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஐடிடிபி ஏரியாஸ் அப்படின்னு சொல்லி டெசிக்னேட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸோ ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுடைய டைரக்டரேட்டுடைய முக்கியமான ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஸோ அமர்த்தியா சென், நோபல் லாரேட் அமர்த்தியா சென் வந்து ஒரு கோட் சொல்லியிருக்காரு. என்னென்னா எஜுகேஷன் மேக்ஸ் எஸ் ஹியூமன் பீயிங்ஸ் வி ஆர். ஸோ இட் ஹேஸ் மேஜர் இம்பேக்ட்ஸ் ஆன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், ஆன் சோசியல் ஈக்விட்டி, ஜெண்டர் ஈக்விட்டி. சரிங்களா? ஸோ தொல்குடி ஃபெலோஷிப் ஸ்கீம் இது வந்து டு என்கரேஜ் அண்டர் கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட், பிஹெச்டி அண்ட் போஸ்ட் டாக்டரல் ஸ்டூடெண்ட்ஸ் டு who pursue their research and study in tribal related subjects படிக்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க, ஃபெலோஷிப். ஸோ ஆனுவல் இன்கம் வந்து 8 lakh இருக்கணும். ஃபெலோஷிப் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 10,000 per month கொடுக்குறாங்க ஃபார் 6 months. அப்படின்னா நமக்கு 60K வரைக்கும் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அண்டர் கிராஜுவேட் அண்டு போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டுக்கு. இதே டாக்டரேட் அண்டு போஸ்ட் டாக்டரல் ஸ்காலர்ஸாக இருந்தால் 3 yearsக்கு 25,000 per month கொடுக்குறாங்க. ஒரு மந்த்துக்கு 25,000, 3 வருஷத்துக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10th standard. ஸோ ஆஃப்டர் 10th standardக்கு அப்புறம் கொடுக்கக்கூடியது. ஸோ யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் 2 பேரும் 75-25 ரேஷியோவில் கொடுப்பாங்க. ஆனுவல் இன்கம் 2.50 lakh இருக்கணும். ஸோ அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக கிரெடிட் ஆகணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்காலர்ஷிப் ஃபார் 9th and 10th standard. ஸோ இது வந்து ப்ரீமெட்ரிக் ஸ்காலர்ஷிப். சரிங்களா? ஸோ இதுவும் 75-25, ஆனுவல் இன்கம் 2.50 lakh இருக்கணும். நெக்ஸ்ட் ஹையர் எஜுகேஷனுக்கான ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப். சரிங்களா? நான் கவர்மெண்ட் பெய்டு ஹாஸ்டல்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ ஆர்ட் அண்ட் சயின்ஸ் கோர்ஸு, பாலிடெக்னிக் கோர்சஸ். யூஜினா 7,500, பிஜி 8,000. ஸோ ஆனுவல் இன்கம் 2.50 lakh இருக்கணும். நெக்ஸ்ட் கேர்ள்ஸுக்கான இன்சென்டிவ் ஸ்கீம். ஸோ இதெல்லாம் வந்து முன்னே பார்த்த அந்த ஆதி திராவிட வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் மாதிரியே தான் இருக்கும். சரிங்களா? ஸோ கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் 3rd8th standard வரைக்கும் படிக்கக்கூடிய கேர்ள்ஸுக்கு பர் ஆனம்க்கு வந்து ₹500. ஸோ 3rd to 5 வரைக்கும். 6th 1,000, 7th and 8th படிக்கக்கூடியவங்களுக்கு 1,500 வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ட்ரைனிங் கேம்ப். ஸோ ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சரில் ஒரு ட்ரைனிங் கேம்ப், ஐ ஹேவ் ட்ரீம் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரைனிங் கேம்ப் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அம்பத்தூரில் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. 26/12/2024 30/12/2024 வரைக்கும். ஸோ நேஷ்னல் ட்ரைபல் டே, தொல்குடியினர் தினம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னைக்குன்னா November 15. தொல்குடியினர் தினம், நேஷ்னல் ட்ரைபல் டே November 15. நெக்ஸ்ட் வந்து ட்ரைபல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ். ஸோ தங்கி படிக்கக்கூடிய ஸ்கூல்ஸு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் 10th standard பார்த்தீங்கன்னா 91% இருக்குது 2023. அதே 12th standardஆக இருந்தால் 95% இருக்குது பாஸ் பண்ணக்கூடியவங்களுடையது. ஸோ இதான் வந்து ஏக்லவ்யா மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய EMRV அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இங்கிலீஷ் மீடியம்
எஜுகேஷன் தான் அங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க 6 to 12 வரைக்கும். ஸோ 8 மாடல் ரெசிடென்ஷியல் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் வந்து இப்போ ப்ரெசென்ட்டாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது வித் சப்போர்ட் ஃப்ரம் யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு பேருமே ஃபண்டு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. சரிங்களா. ஸோ 2023 பாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் 10th பார்த்தீங்கன்னா 94%, 12th வந்து 96% இருக்குது இந்த EMRV ஸ்கூல்ஸில். சரிங்களா. ஸோ 5 lakh வந்து அவார்டு டு நம்மியம்பட்டு GTR ஸ்கூல் திருவண்ணாமலை. சரிங்களா. எதுக்காகனா 12th 100% பாஸ் பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க நம்மியம்பட்டு GTR ஸ்கூல் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து சோசியல் எக்கனாமிக் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தொல்குடி திட்டம். சரிங்களா. ஸோ இது வந்து 4 ஆண்டுகளுக்கு அந்த ட்ரைபல் ஹேபிடேஷன்ஸில் பேசிக் அம்யூனிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடியது. ஸோ ஹவுஸ், ரோடு, ட்ரிங்கிங் வாட்டர், ஸ்ட்ரீட் லைட்ஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடியது 4 years இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக 1000 crore வந்து ஒதுக்கியிருக்காங்க ஒரு இயருக்கு. ஸோ அப்படின்னா பர் இயருக்கு 250 crore. ஸோ அந்த 250 crore 225 crore வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராகவும் 25 crore வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சராகவும் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து தொல்குடி லிவ்லிவுட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ புறநானூறு இருக்கக்கூடிய ஒரு கோட் கொடுத்துருக்காங்க. குருந்தே முல்லை என்று இன்னான் கல்லது பூவும் இல்லை கருங்கால் வரையே இருங்கதிர் தினையே சிறுகுடி கொள்ளே பொறிகிலர் அவரையோடு இன்னான் கல்லது உணவும் இல்லை அப்படின்னு சொல்லி புறநானூறு ஒரு கோட்டு. சரிங்களா. ஸோ இதில் தொல்குடி அக்ரிகல்ச்சர் மேனேஜ்மெண்ட் ஸ்கீம். ஸோ அது வந்து ஐந்திணை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தொல்குடி அக்ரிகல்ச்சர் மேனேஜ்மெண்ட் ஸ்கீமு ஐந்திணை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. சரிங்களா. ஸோ செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் கோஆப்ரேட்டிவ் எம்ப்ளாய்மெண்ட் க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் தொல்குடி லிவ்லிவுட் ஸ்கீம். சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து ட்ரைபல் லிங்குவிஸ்டிக் டாக்குமெண்டேஷன். ஸோ நேஷனல் ட்ரைபல் கான்ஃபரன்ஸ் வந்து 2 day நேஷனல் செமினார் preservation and promotion of tribal cultural heritage of தமிழ்நாடு. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து தமிழ்நாட்டில் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க 27-28 September 2024 அன்றைக்கி. ஸோ 2 நாள் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு அடுத்து இதை தொடர்ந்து லிங்குவிஸ்டிக் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து இந்த ட்ரைபல் லாங்குவேஜஸ் வந்து டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கான ஒர்க்குக்காக செலக்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா. ஸோ தோடர், கணிகாரர், நரிக்குறவர், இருளர், குறும்பர். ஸோ அந்த 5 ட்ரைபல் பீப்புளுடைய அவங்களோட லாங்குவேஜஸ் டாக்குமெண்ட் பண்ணுறதுக்காக ஒர்க்கை வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டாக்குமெண்டேஷன் ஒர்க்கை வந்து கேரிட் அவுட் அண்டர் கைடன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜஸ் மைசூரில் இருக்கக்கூடிய CIIL சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜஸ் மைசூர். ஸோ இவங்களோட இணைந்து இந்த டாக்குமெண்டேஷன் ஒர்க்கு கேரி அவுட் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து PMAAGY. ஸோ அதாவது பிரதான் மந்திரி ஆதி ஆதர்ஸ் கிராம யோஜனா. ஸோ ஆதி ஆதர்ஸ் கிராம யோஜனா. ஸோ 167 வில்லேஜஸ் வந்து செலக்ட் பண்ணப்பட்டு ட்ரைபல் பாப்புலேஷன் வந்து அங்கே 50% இல்லை 500 பீப்புள் வந்து இருக்கக்கூடிய அந்த வில்லேஜை செலக்ட் பண்ணி அங்கே பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெக்யர்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக 5 yearsக்கு வந்து இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க. 21 25 வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும். நெக்ஸ்ட் வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ். ஸோ ஆர்டிகல் 275 கீழே கிராண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. 2024 20.18 crore, 2025 15 crore rupees வந்து ஒதுக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து PM ஜன்மன் ஸ்கீம். ஸோ பிரதான் மந்திரி ஜன்ஜாதி ஆதிவாசி நியாய மகா அபியான் அப்படின்னு சொல்லக்கூடியது யூனியன் கவர்மெண்ட்டை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க. 9 ஸ்டேட் கவர்மெண்ட் 9 ஸ்டேட் லைன் டிபார்ட்மெண்ட்ஸோட இணைந்து. சரிங்களா. ஸோ இதனுடைய இந்த ஸ்கீமில் என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் மல்டிபர்பஸ் சென்டர். ஸோ MPC, அதுக்கப்புறம் வந்தன் விகாஸ் கேந்திரா. ஸோ VDVKs. ஸோ இது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படும் த்ரூ டைரக்டரேட் ஆஃப் ட்ரைபல் வெல்ஃபேர் மூலமாக. ஸோ 10 crore rupees வந்து ஒதுக்கியிருக்காங்க 2025. நெக்ஸ்ட் வந்தன் விகாஸ் கேந்திரா அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ ட்ரைபல் பாப்புலேட்டட் ஏரியாஸில் எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடியது. ஸோ ஈச் கம்பரைசிங் 15 செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் வித் 20 members ஈச். சரிங்களா. ஸோ டோட்டலாக 300 members வந்து கொண்டு இந்த வந்தன் விகாஸ் கேந்திராஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படும். சரிங்களா. ஸோ 15 lakh வந்து அவங்களுக்கு ஒரு கிராண்டாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. சரிங்களா. ஸோ ப்ரெசென்ட்டாக பார்த்தீங்கன்னா 20 VDVKs வந்து தமிழ்நாட்டில் ப்ரெசென்ட்டாக ஆப்ரேஷனல் ஆகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ரெகக்னேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட். ஸோ FRA அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆக்ட் 2006 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அண்ட் அதர் ட்ரெடிஷ்னல் ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸ் ரெகக்னேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா. ஸோ இந்த ரைட்ஸ் இந்த ஆக்டுக்கு கீழே அவங்களுக்கு ரைட்ஸ் ப்ரொவைட் பண்ணணும்னா என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்குன்னா ஸோ அந்த இண்டிவிஜுவல் அண்ட் கம்யூனிட்டி ஸோ ரெசிடெட் இன் அண்ட் அரௌண்ட் ஃபாரஸ்ட் ஏரியாஸ் பிஃபோர் December 13, 2005. ஸோ December 13, 2005 முன்னாடி இருந்து அங்கே வசிச்சுட்டு வரணும். அப்படி இல்லைனா ட்ரைப்ஸ் ரெசிடிங் இன் ஃபாரஸ்ட் ஃபார் 3 generations. ஸோ 75 years இல்லைனா அதுக்கும் மேலே வசிக்கக்கூடிய அந்த பழங்குடியினருக்கு இந்த ஃபாரஸ்ட் ரைட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணப்படும். சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து 5 types ஆஃப் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் வந்து கிராண்ட் பண்ணுறாங்க. ஸோ இண்டிவிஜுவலுக்கு கம்யூனிட்டி ரைட்ஸு, நெக்ஸ்ட் கம்யூனிட்டி ஃபாரஸ்ட் ரிசோர்ஸு, கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ரைட்ஸு, ஹேபிடேட் ரைட்ஸ் ஃபார் PVTGன்னு சொல்லக்கூடிய பர்டிகுலர்லி
வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ 3 அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்காக 3 கமிட்டிஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸ்டேட் லெவல் மானிட்டரிங் கமிட்டி வந்து சீஃப் செக்ரட்டரி கீழே இருக்குது. நெக்ஸ்ட்டு எஃப்ஆர்ஏ அட்லாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மேப்ஸ். ஸோ இது வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க சமத்துவ நாளான April 14, 2025 அன்றைக்கி வந்து எஃப்ஆர்ஏ அட்லாஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு எஃப்ஆர்ஏ ஐடி போர்ட்டல் இருக்குது. ஸோ ஸ்டேட் லெவல் எஃப்ஆர்ஏ செல்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு வந்து ஸோ ட்ரைப் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணுறதுக்காக என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ட்ரைப் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணக்கூடிய ரைட்ஸ் வந்து ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர்ஸ் ஆர்டிஓ அப்படி இல்லைனா சப் கலெக்டருக்கு தான் இருக்குது. ஸோ சின்ஸ் November 11, 1989 ஸ்டேட் லெவல் ஸ்க்ரூட்டினி கமிட்டி. ஸோ அதனுடைய சேர்பர்சன் வந்து செக்ரட்டரி டு கவர்மெண்ட், அடிஷ்னல் செக்ரட்டரி, ஜாயின்ட் செக்ரட்டரி, ஆதி திராவிட ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுடைய அந்த செக்ரட்டரி தான் அதனுடைய ஸ்டேட் லெவல் ஸ்க்ரூட்டினி கமிட்டியோட சேர்பர்சனாக இருப்பார். இது போக விஜிலன்ஸ் செல்ஸும் வந்துருக்கு. ஸோ 4 ஜோன்ஸில் இருக்குது விஜிலன்ஸ் செல்ஸ்: சென்னை, சேலம், வெள்ளூர் அண்டு மதுரை. ஸோ அதனுடைய லீடர்ஷிப் ஆஃப் டெப்யூட்டி சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் டிஎஸ்பி கீழே இருக்குது. சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் டிவிஷன், ஸோ விச் ஆப்ரேட்ஸ் இன் ஆல் டிஸ்ட்ரிக்ட் அண்டர் சூப்பர்விஷன் ஆஃப் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் டிஜிபி கீழே இருக்கக்கூடிய ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் டிவிஷன். ஸோ இவங்களுக்கும் வந்து அந்த வெரிஃபை பண்ணுறதுக்கான அத்தாரிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ட்ரைபல் ரிசர்ச் சென்டர். ஸோ டிஆர்சி அப்படின்னு சொல்லக்கூடியது நீலகிரியில் பல்லடா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து லொக்கேட் ஆகிருக்கு. 1983 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் நிர்வாக செலவுகள் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும், ஸோ ப்ராஜெக்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸும் வந்து ஃபண்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து தாட்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் சரிங்களா. February 1974 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. பெய்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து ஸோ ஸ்டேட்டு அண்டு யூனியன் கவர்மெண்ட் ரெண்டு பேருமே ஷேர் பண்ணியிருப்பாங்க 51:49 அப்படிங்கிற ரேஷியோவில் சின்ஸ் 1980 ஸோ 51% ஸ்டேட் கவர்மெண்ட்டும் 49% யூனியன் கவர்மெண்ட்டும் ஷேர் பண்ணிக்கணும் சின்ஸ் 1980 ஸோ ப்ரெசென்ட் ஆத்தரைஸ்டு கேபிட்டல்னு பார்த்தீங்கன்னா 200 crore. அதில் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் 147.11 crore இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஸோ லிவ்லிவுட் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் சரிங்களா. ஸோ இந்த தாட்கோ கீழே இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ். ஸோ இதை வந்து சிஎம் அரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சீஃப் மினிஸ்டர் ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஸ்கீம் சரிங்களா. ஸோ இந்த ஸ்கீம் மூலமாக சப்சிடி ஆஃப் 30% இல்லைனா மேக்ஸிமம் 3.50 lakh வந்து சப்சிடி கொடுப்பாங்க அந்த டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட்டில். அப்படி இல்லைனா 6% இன்ட்ரெஸ்ட் சப்சிடியும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரெகுலராக லோன்ஸ் வந்து ரீபேமெண்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு. ஸோ லான்ச் இன் 2023 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. 2025 75 crore வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பிஎம் அஜய். ஸோ அனுசூச்சித் ஜாதி அபியுதய் யோஜனா. ஸோ பிரதான் மந்திரி அனுசூச்சித் ஜாதி அபியுதய் யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடியது யூனியன் கவர்மெண்ட்டோடைய ஒரு ஸ்பான்சர்ட் ஸ்கீம் சரிங்களா. ஸோ லிவ்லிவுட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட், ஸ்கில் ட்ரைனிங்கு, பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான ஒரு ப்ராஜெக்ட். இது சப்சிடி பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் ப்ராஜெக்ட் காஸ்ட் அப்படி இல்லைனா மேக்ஸிமம் 50,000 வந்து கொடுக்குறாங்க. ஸோ வித் லோன் அசிஸ்டன்ஸும் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நேஷ்னல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸோடைய அசிஸ்டன்ஸோட இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மைக்ரோ கிரெடிட் ஃபினான்ஸ் ஸ்கீம் சரிங்களா. ஸோ லோ இன்ட்ரெஸ்ட்டில் கிரெடிட் வந்து கொடுக்குறாங்க 4%. அதுக்கப்புறம் எஜுகேஷனல் லோன்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ NSFDC, NSTFDC, NSKFDC. ஸோ இந்த 3 கார்பரேஷன் மூலமாக சரிங்களா. ஸோ இது எக்ஸ்பென்ஷன் பார்த்துக்கோங்க. NSFDCனா நேஷ்னல் ஷெட்யூல்டு காஸ்ட் ஃபினான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். NSTFDC ஸோ ஷெட்யூல் ட்ரைப் ஃபினான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். அதுக்கப்புறம் NSKFDCங்கிறது நேஷ்னல் சஃபை கரம்சாரி ஃபினான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் சரிங்களா. ஸோ லிவ்லிவுட் இனிஷியேட்டிவ்ஸ் ஃபார் ஆதி திராவிடன் ட்ரைபல் செல்ஃப் ஹெல்ப் குரூப். ஸோ அந்த சுய உதவி குழுக்களுக்கான என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ பொலிவு ஹெல்த் கேர் சொசைட்டி சரிங்களா. ஸோ இது வந்து 5 உமன்ஸ் குரூப் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஹெல்த் கேர் சொசைட்டி சரிங்களா. ஸோ அவங்க வந்து அந்த சோப்பு, கோகனட் ஆயில், ஷாம்பு, வாஷிங் பவுடர் இதெல்லாம் வந்து ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அது இதெல்லாம் வந்து தயாரித்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ தரமணி சென்னை இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தரமணிகள் இருக்குது சென்னை. அது போக IITA அப்படின்னு சொல்லக்கூடியது கனடா, இன்டர்நேஷ்னல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் நன்னில மகளிர் நில உடைமை திட்டம். ஸோ பெண்களுக்கு வந்து லேண்ட் ஓனர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு திட்டம் இது சரிங்களா. ஸோ அக்ரிகல்ச்சரில் லேபரர்ஸை லேண்ட் ஓனர்ஸாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீம். உமனுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லேண்ட் வந்து ஸோ அதர் கம்யூனிட்டிஸ் கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணணும் சரிங்களா. ஸோ அப்படி பர்ச்சேஸ் பண்ணும்போது ஸ்டாம்ப் டியூட்டி அண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து ஃபுல்லி எக்ஸம்டட் சரிங்களா. ஸோ அமௌண்ட் ஆஃப் 50% ஆஃப் மார்க்கெட் ரேட், லேண்டோடைய 50% மார்க்கெட் ரேட் அப்படி இல்லைனா மேக்ஸிமம் 5 lakh வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ஏஜ் பாருங்கள் 18 to 55 இருக்கணும் சரிங்களா. ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்குள்ளே இருக்கணும்.
இந்த இந்த எலிஜிபிலிட்டி தகுதிகள்லாம் சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ எம்ஓயு யார் கூட சைன் பண்ணியிருப்பாங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட, ஸோ ஐஓபியோட லோனுக்கு வந்து டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிசீவ் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் என்எஸ்எஃப்டிசி நேஷனல் ஷெட்யூல்டு காஸ்ட் ஃபினான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் மூலமாக. ஸோ 2025 20 crore வந்து ஒதுக்கியிருக்காங்க இந்த நன்னிலம் திட்டத்துக்கு. இது போக ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்டர் ஃபார் ஏரோஸ்பேஸ் ரிசர்ச், ஸோ இது வந்து மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய ஒரு சென்டர், சரிங்களா. ஸோ அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ட்ரோன்ஸ் ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க, சரிங்களா. அவங்க வந்து மினிமம் கிளாஸ் 10th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி பாஸ் பண்ணியிருக்கக்கூடியவங்களுக்கு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸில் அந்த ஃபெர்டிலைசர் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கெல்லாம் இந்த ட்ரோன் ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ட்ரோன் வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக டாட்கோ சப்சிடியும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டிஎன்பீட், ஸோ அப்படின்னா தமிழ்நாடு பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரனர்ஸ் இன் ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்போ, சரிங்களா. ஸோ இது வந்து டு ப்ரொமோட் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் ஆண்டர்ப்ரனர்ஸ், அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக. ஸோ இதனுடைய 2nd எடிஷன் January 25, 26, 2025 அன்றைக்கி வந்து அந்த எக்ஸ்போ வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா. இப்போ ஃபஸ்ட் எடிஷன் இப்போது 2024, சரிங்களா. இப்போ 2025ங்கிறது 2nd எடிஷன். நெக்ஸ்ட் வந்து ஆதி கலைக்கோள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்ட் அண்டு லிட்ரேச்சர் கான்க்ளேவ், சரிங்களா. ஸோ இது வந்து டு ப்ரொமோட் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஆதி கலைக்கோள் அப்படிங்கிற ஒரு கான்க்ளேவ் வந்து December 2nd, 2024 அன்னைக்கு, ஸோ December 2 சென்னை ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கத்தில் இந்த ஆதி கலைக்கோள் அப்படிங்கிற அந்த கான்க்ளேவ் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் வந்து இது ஒரு அட்டானமஸ் பாடி 13/10/2021 அன்றைக்கி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கும். சேர்மன் வந்து ஃபார்மர் ஜஸ்டிஸ் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய ஃபார்மர் ஜஸ்டிஸ், வைஸ் சேர்மன் அண்டு 5 members வந்து இருப்பாங்க, சரிங்களா. ஸோ அப்போ ஒரு சேர்மனு, ஒரு வைஸ் சேர்மனு ப்ளஸ் 5 members, அப்போ டோட்டலாக 7 members வந்து இருக்காங்க. ஸோ அவங்களுடைய டேர்ம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 years. ஸோ மேனேஜிங் டைரக்டர், தாட்கோடைய மேனேஜிங் டைரக்டர் தான் இதனுடைய மெம்பர் செக்ரட்டரி. நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு ட்ரைபல் அட்வைசரி கவுன்சில் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ கான்ஸ்டியூஷனில் 5th ஷெட்யூலில் இருக்கக்கூடிய ரூல் 4(1) கீழே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கும் ஆன் 1961 அன்னைக்கு. ஸோ 4/9/1961 அன்னைக்கு 23 அன்னைக்கு ரீகான்ஸ்டியூட் பண்ணப்பட்டிருக்கும். இதோடைய சேர்பர்சன் வந்து மினிஸ்டர் ஆஃப் ஆதி திராவிட வெல்ஃபேர் தான் சேர்பர்சன். 3 அஃபிஷியல் மெம்பர்ஸ், 2 ட்ரைபல் எம்எல்ஏஸ், 13 நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ், அவங்க வந்து ட்ரைபல் இருந்து வருவாங்க. 2 நான் ட்ரைபல் மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ டேரக்டர், ட்ரைபல் வெல்ஃபேருடைய டேரக்டர் தான் இதனுடைய மெம்பர் செக்ரட்டரியாக இருப்பார். நெக்ஸ்ட் வந்து இது போக வேறு என்ன வெல்ஃபேர் போர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழ்நாடு புதிரை வண்ணார் வெல்ஃபேர் போர்டு, சரிங்களா. 2009 எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. இதனுடைய சேர்பர்சன் வந்து மினிஸ்டர் ஆஃப் ஆதி திராவிடர் தான், சரிங்களா. 13 அஃபிஷியல் மெம்பர்ஸ், அதுக்கப்புறம் 13 நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ ஆதி திராவிட வெல்ஃபேருடைய டேரக்டர் தான் இதனுடைய மெம்பர் செக்ரட்டரியாக இருக்கார். நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு கிளீனர்ஸ் வெல்ஃபேர் ஒர்க்கர்ஸ் போர்டு. ஸோ கிளீனர்ஸ் ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் போர்டு வந்து 2007 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. சேர்பர்சன் வந்து மினிஸ்டர் தான் சேர்பர்சனாக இருக்கார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெப்யூட்டி சேர்மன் 14 அஃபிஷியல் மெம்பர்ஸ், 12 நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ் இருப்பாங்க. மேனேஜிங் டைரக்டர், தாட்கோடைய மேனேஜிங் டைரக்டர் தான் மெம்பர் செக்ரட்டரி. 20 crore வந்து அலோகேட்டர் 6th ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் மூலமாக 20 crore அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு அர்பன் ஹேபிடேட் டெவலப்மெண்ட் போர்டு மூலமாக 1000 houses வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க ஹோம்லெஸ் மெம்பர்ஸுக்கு 110 crore rupeesல, சரிங்களா. ஸோ இதுக்கான ஃபண்ட் வந்து 90% சப்சிடியாகவும் 9% வெல்ஃபேர் போர்டு வந்து கான்ஸ்டியூட் பண்ணிடுவோம். மீதி ரிமைனிங் 1% அந்த பெனிஃபிஷியரி வந்து கான்ஸ்டியூட் பண்ணணும், ஸோ அதாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும். நெக்ஸ்ட் அது போக லோன் அசிஸ்டன்ஸ், என்எஸ்கேஎஃப்டிசி கிட்ட வந்து லோன் அசிஸ்டன்ஸ் வந்து எல்லா மேனுவல் ஸ்கேவஞ்சர்ஸுக்கும் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க ஃப்ரம் 2022 அண்டர் நான் முதல்வன் ஸ்கீம் கீழே ரெசிடென்ஷியல் ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் சென்டர் திருநெல்வேலியில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க 16/2022 அன்னைக்கு. ஸோ கிளாஸ் 8, 9, 10 படிக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய வெல்ஃபேருக்காக ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் சென்டர் திருநெல்வேலியில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க அந்த தமிழ்நாடு கிளீனர்ஸ் ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் போர்டு கீழே. நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு ட்ரைபல் வெல்ஃபேர் போர்டு வந்து 24/2007 அன்றைக்கி கொண்டு வந்திருப்பாங்க. இதனுடைய சேர்மன் வந்து மினிஸ்டர் ஆஃப் ஆதி திராவிட வெல்ஃபேர் தான் இதனுடைய சேர்மன். ஸோ டேரக்டர், ட்ரைபல் வெல்ஃபேருடைய டேரக்டர் தான் மெம்பர் செக்ரட்டரி. ரீகான்ஸ்டியூட் 23 அன்றைக்கி ரீகான்ஸ்டியூட் பண்ணியிருப்பாங்க. 8 அஃபிஷியல் மெம்பர்ஸ், 14 ட்ரைபல் நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதில் 2 எம்எல்ஏஸ் இருப்பாங்க, 3 நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ், நான் ட்ரைபல்ஸ். நெக்ஸ்ட் போர்டு வந்து தமிழ்நாடு நரிக்குறவர் வெல்ஃபேர் போர்டு 2008 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. ஸோ 27 May 2008 அன்னைக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. ஸோ அப்போ வந்து பிசி
எம்பிசி அண்டு மைனாரிட்டிஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் கீழே இருந்தது. அதுக்கப்புறம் 2023 ஸோ 2023 அன்னைக்கு ஆதி திராவிடர் வெல்ஃபேர் கீழே டிபார்ட்மெண்ட் கீழே அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா. ஸோ இதனுடைய சேர்பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் ஆதி திராவிடர் அண்ட் வெல்ஃபேரோட சேர்பர்சன், 8 அஃபிஷியல் மெம்பர்ஸ், 13 நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு 4 வெல்ஃபேர் போர்ட்ஸ். சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து சமத்துவ நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது April 14 தான் சமத்துவ நாள். சரிங்களா. ஸோ நமக்கு இதோட இந்த பாலிசி நோட் வந்து கம்ப்ளீட் ஆச்சுங்க. ஸோ ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் வந்து நமக்கு சிலபஸில் டேரெக்டாக லிங்க் ஆகக்கூடியது. கொஸ்டின்ஸ் வந்து டெஃபினட்டாக கொஸ்டின்ஸ் வந்து வரக்கூடியது. ஸோ மிஸ் பண்ணாமல் படிச்சிருங்க. நம்ம நெக்ஸ்ட்டு வேறு ஒரு பாலிசியில் பார்க்கலாம்.